செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லல, அடிச்சு சொல்லல, ஒருத்தரை குற்றம் சாட்ட வேண்டாம், ஒருத்தரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் என்று அவர் சொல்லல. அவர் பொதுவாக சொல்ற உரைச்ச பார்த்து அது இனிக்குமா புளிக்குமான்னு வெளியில சொல்ல வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நாங்கள் தவறு செய்தால் நாங்கள் சொல்லித்தான் ஆக வேணும். இளையகுமாரன் கதையில மேல் படம் மேல பார்க்கிறோம். மூலையில மேலே இருக்கிற படம் முதலாவது படம் இளையகுமாரன். இளையகுமாரனை பற்றி ஊர் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்கன்னா, இந்த மனுஷன் இந்த கடைசி மகன் கெட்டு போனான், காசெல்லாம் பண்ணி கொண்டு போய் எல்லா பொம்பளையும் செலவழிச்சு பண்டிகைக்கு போடுற சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, கெட்டு போனான் கலைச்சிட்டு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவன் மனம் திரும்பும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த கதையிலே விளங்கப்படுத்துகிறத நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அவசரப்பட்டு அந்த மனுஷன் மகனை நாங்கள் கெட்டவன் என்றெல்லாம் சொல்லி கதை சாப்பிட்றது. ஆண்டவர் அவனை பரலோகத்தில் சேர்த்து கொண்டால் எப்படி இருக்கும்? அவன் கெட்டவனா இல்லையே? அப்படி பார்க்க போனா மனம் திரும்பி வந்தால் அவன் நல்லவன். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவசரப்பட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரையும் என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது.